Hi friends, welcome to Kavita's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸா பட்டாணி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது கையிலே நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ரீமியா கிடைக்கும். கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீமியா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கணும். இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய், அதாவது 3 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கினதை நம்ம இது கூடவே சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு நம்ம இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கணும். 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோடையே அந்த க்ரீமியாக வந்துச்சு பாருங்கள் நமக்கு. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த அளவுக்கு ஃபைனாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா அடியிலிருந்து ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பக்கோடாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறணும். இது குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் இது. மாவு இந்த மாதிரி நீங்கள் பட்டாணி பக்கோடா போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவில் இந்த மாதிரி பால் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாலாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாலாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பட்டாணி பக்கோடா போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பட்டாணி பக்கோடாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். இல்லைன்னா நமக்கு மேலெல்லாம் நல்லா வெந்துடும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேகாது. அதுவும் இல்லாமல் கரிஞ்சிடும். இப்போ இன்னும் ஒரு சைடு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். இப்போ நமக்கு இன்னொரு சைடும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக பட்டாணி பக்கோடா குயிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ இந்த பக்கோடாவை நான் உங்களுக்கு நல்லா பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக நல்லா சாஃப்டாக உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. மேலெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.